குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சந்திர திசையை பற்றி நம்ம பார்க்கலாம். நேற்று சூரிய திசையை பற்றி பார்த்தோம். நேற்று சூரியனின் நட்சத்திரங்கள் நேற்று நாம் சொல்லாத விட்டுட்டேன். சூரியனின் நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனின் நட்சத்திரங்கள். இன்று சந்திரனின் நட்சத்திரங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திரனின் நட்சத்திரங்கள். திசா வருடங்கள் 10. சந்திரனின் திசா வருடங்கள் 10. சரி, சந்திரனுக்கு நட்பு கிரகம். சந்திரன் ஆட்சியாக இருக்கிறது கடகத்தில் இருக்கிறாரு. சரி, சந்திரனுக்கு நட்பு கிரகம்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா புதன். புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாரு. குருவும் சமம் கிரகத்தில் இருக்கிறாங்க. சூரியன் சமமாக இருக்கின்றார்கள். சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறாரு. குருவிற்கு சமமாக இருக்கின்றார். சனிக்கு சமமாக இருக்கின்றார். சரி, ராகு அதாவது சூரிய திசையின் பலன்கள். சூரியன் சூரியன் உயிர்காரகன், சந்திரன் உடல்காரகன். சரி, ஒருத்தருக்கு மாத்ரு ஸ்தானம், அதாவது அம்மாவையும் மனைவியும் குறிக்கிறது சந்திரன். ஒரு இதில் சந்திரன் வலுவாக இருந்தால் ரொம்ப ஒரு பிரபல்யம் ஆவாங்க. இப்போ திடீர்னு ஒரு பிரபல்யம் ஆயிடுவாங்க ஒரு அரசியல்லையோ ஏதோ ஒன்றில். அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் நன்றாக இருக்கும். சந்திரன் வலுவாக இருந்தால் வெளிநாடு யோகம். நீர்நிலைகளுக்கு சென்று இது பண்ணுவாங்க. அதால் கடல் கடந்து அவர்கள் செல்வார்கள் என்பது ஒரு இது. அதே மாதிரி சந்திரன் கேதுன்னா மனக்குழப்பம். சந்திரன் ராகு மனக்குழப்பம். சந்திரன் மனோகாரகன். ஒரு மாத்ரு ஸ்தானத்திற்கு உரிய ஒரு இது சந்திரன் தான். சரி, சந்திரன் நாம் எப்படி இருக்கணும்? சந்திர திசை 10 வருடம். அம்மாவளி சொத்து நமக்கு கிடைக்கும். புகழின் உச்சிக்கு செல்வார்கள். மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பார்கள். வெளிநாட்டு பயணம் கிடைக்கும். சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன். சந்திரன் நட்பு வீட்டில் இருக்கும்போது நல்ல பலனையும், பகை வீட்டில் இருக்கின்ற பொழுது பலன்கள் குறைவாகத்தையும் கொடுப்பார்கள். மனக்குழப்பம். சந்திரன் குருமங்கள யோகம். சனி சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு திருமணத்திற்கு புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. நேர் எதிராக பார்த்துக்கிறது, சனி சந்திரன் சேர்க்கை, அதை அந்த மாதிரி இருந்தாக்கா அது திருமணத்திற்கு புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ திருமணமே நடக்குதுன்னா கூட அந்த சனிச்சந்திரன் புணர்ப்பு நிச்சயம் வரைக்கும் சென்றுட்டு கூட நின்றுரும். அந்த மாதிரி ஒரு இது அந்த சனிச்சந்திரன் இதில் இருக்கும். அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அம்மன் வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. சந்திரனோடு சேர்ந்த எந்த ஒரு கிரகமும் பலம் பெறும். குளிர்ச்சியானது சந்திரன். ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, அது மாதிரி தான் ஒரு குளிர்ச்சியான கிரகம். அந்த குளிர்ச்சியான கிரகம் ஒரு தாய்மைக்கு என்னென்ன குணங்கள் இருக்குதோ அத்தனையும் அந்த சனிக்கு இருக்கின்றது. அதனால தான் நிலா ஓடிவான்னு சோறு, நிலா ஓடிவான் இல்லாமல் ஓடிவான்னு அந்த சாப்பாடே குழந்தைங்கள நிலாவுக்கு பார்த்து ஊட்டுவாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது. பால் வியாபாரம் பால் நமக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் தான். பால், இந்த உணவு சம்பந்தப்பட்ட நமக்கு அந்த வியாபாரம் கிடைக்கும். நிச்சயமாக நடக்கும். சந்திரனோடு சேர்ந்த எந்த ஒரு கிரகமுமே வலிமை பெறும். சந்திரன் சுபகிரகம். சந்திரன் மனோகாரகன், சுபகிரகம். ரொம்ப கொடுமையான ஒரு கிரகம். தாய்மை பண்பிற்கு உரிய ஒரு இது. அம்மன் வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. நீர்நிலையில் அதே மாதிரி தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, வெண்மை நிறம் கொண்ட பூக்கள் அனைத்தையும் அம்மனுக்கு சமர்ப்பிப்பது சந்திர திசையில் நடக்கின்ற ஒரு
சந்திர திசையில் நடக்கின்ற பொழுது நாம் செய்தால் மிக மிக சிறப்பு. சந்திர திசையில் துர்கா ஜபம், துர்க்கையம்மனை வழிபடுவது. சந்திர திசை செவ்வாய் புத்தியில் சூரிய நமஸ்காரம், ராகு புத்தியில் மிருத்யுஞ்ச ஜபம், குரு புத்தியில் சிவபூஜை, சனி புத்தி சனி சந்திரன் அப்போ அம்மன் வழிபாடு, புதன் புத்தி சூக்த ஜபம், சூக்தம் ஸ்ரீ சூக்த வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. கேது புத்தி மனோ சந்திரன் கேது மனோ குழப்பம், சுக்கர புத்தி லக்ஷ்மி பூஜை, சூரிய புத்தி கோவிற்கு பூஜை செய்வது, அதாவது பசுவிற்கு பூஜை செய்வது. இந்த மாதிரி நாம் எடுத்துக்கொள்வது சந்திர திசையினோட ஒரு இது. சந்திர திசை நமக்கு நடக்கின்ற பொழுது நிச்சயமான ஒரு இது. சந்திரனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறது அத்தனை குணங்களும் சந்திர திசை இது பண்ணும்போது நடக்கும். அதனால் இதுதான் ஒரு இது. அம்மன் வழிபாடு எடுத்துக்கொள்வது, வெண்மை பாலாபிஷேகம், வெண்மை கலந்த பூக்கள் அம்மனுக்கு கொடுப்பது. இது அந்த சந்திரனுக்குரிய நாள் திங்கள். சந்திரனுக்குரிய இது நெல் இல்லாட்டினா பச்சரிசி. சந்திர திசை நடக்கின்ற பொழுது ஒரு திங்கட்கிழமையில் ஒரு பச்சரிசி கொஞ்சமாக ஒரு 7 வாரம் நம்ம தலைக்கடியில் வச்சு அதை ஓடுகின்ற நீர்நிலையில் விட வேண்டும். அதை ஓடுகின்ற ஒரு நீர்நிலையில் விட வேண்டும். யாருக்காவது ஒரு அன்னதானம் ஒரு அரிசி வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் சும்மா 1/2 கிலோ வாங்கி கொடுத்தா கூட போதுமானது. இதனால் நமக்கு மனக்குழப்பம் தீரும், நல்ல ஒரு இது நடக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.